ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தின் கடைசி வாரத்துல உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தை, உமது உண்மை பெரிதாயிருக்கிறது தேவனை. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 65 சங்கீதம் 11 வசனம் சொல்லியிருக்கிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தருடைய உண்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. காலைதோறும் அவர் கிருபைகள் புதியவைகள், அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த வருஷத்தின் முடிவில் நாம் நிற்கும்போது இருதயங்களை வருத்தத்துடன் அல்ல, நன்றியுடன் தேவனை நோக்கி பார்க்கின்றது. கடந்து வந்த பாதைகளை எப்போதும் நம்ம மென்மையானதாக இருந்ததே இல்லை. அதில் வெற்றிகளும் தோல்விகளும், அநேக பதில் கிடைக்காத ஜபங்களுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் மலைகளுக்கும் இருந்தது. ஆனாலும் ஒவ்வொருவருடைய காலத்திலும் மாறாத உண்மை, கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதே அவர் கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. அவருடைய அன்பு நம்மை சூழ்ந்து கொண்டது. நம்முடைய பலவீனமான இருக்கும்போது அவர் நம்மை பலத்தினால நம்மை தூக்கி சுமந்தது நிச்சயம். ஆனா நம்ம சங்கீதக்காரனுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும் என்று சொல்லி சங்கீதம் 23:6 நீங்க வாசிக்கலாம், சொல்லலாம். அன்பானவர்களே, நம்ம புதிய வருஷத்தை நம்ம அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக அவசரமாக கிடையாது, சிந்திக்க சற்று நேரம் எடுத்து அதனுக்குள் நம்ம நுழைய வேண்டுமாம். இவ்வுலகத்துல புத்தாண்டை மன மகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் தீர்மானங்கள் வரவேற்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளை நாம ஏந்தி நம்ம பாதுகாத்து நம்ம மன்னிச்சு நம்மை விட்டால நடத்தின அவர் நினைவு கூறும்படியாகத்தான் சற்று அமர்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறார். எனவே வருகிற ஆண்டை புதுப்பிக்கப்பட்ட ஈடுபாட்டுடன், ஆழமான கீழ்ப்படிதலுடனும் மற்றும் உறுதியான விசுவாசத்துடனும் எதிர்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் நிச்சயத்தை தாங்குகிற தேவனின் கரங்களில் ஒப்புவிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூடயே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். மத்திய 28:20 வாசித்து பாருங்க. நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்வோம். நாட்காட்டி பிரிக்கப்பட்டு புது வருஷத்தை பிறக்கிற நேரத்தில் நம் நம்பிக்கை உயர எழும்பட்டும். இந்த வருஷம் சமாதானமா இருக்கும் என்பதனால் அல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம அடியினாலும் ஒவ்வொரு மூச்சினாலும் தேவன் நம்முடைய இருக்கிற என்பதனால தான் கடந்த காலத்தில் நம்மை நடத்தினார், வருங்காலத்தில் அப்படி செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். ஜெபம். அன்பின் தேவனை, இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு காண்பித்த உமது மாறாத அன்புக்காக உம்மைக்காக நன்றி. ஒரு புத்தாண்டில் நான் நுழையும் போது உம் வழி நடத்துதலை நம்பி உன் வாக்கு தத்தங்களினால் இளைப்பாரி உம்முடன் நெருங்கி நடக்கவும் எனக்கு உதவும். ஆழமான கீழ்ப்படிதலையும் உறுதியான விசுவாசத்தையும் எனக்கு தாரும். ஆமென். Have a blessed day. God bless you.